வெல்கம் டு யூஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ப்ராஜெக்டை என்ன பார்த்தோம்னா பாஸ்வேர்ட் பேஸ் கேஸ் ஸ்டவ் ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இந்த பாஸ்வேர்ட் பேஸ் எதுக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னா கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் நார்மலாகவே நம்ம நாப் மாதிரி திருப்பிக்கிறது அப்படி இருக்க மாதிரி ஈஸியாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, இல்லை கேஸ் ஸ்டவ் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பழகாத வயசானவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் கேஸ் ஆன் பண்ணி இப்போ ஏதாவது தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை கேஸ் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சில்ட்ரன்ஸ் விளையாட்டு போக்கில் ஏதாவது பண்ணும்போது கேஸை தெரியாதனமாக ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதாவது சம்டைம்ஸ் நடக்கலாம். இல்லை சின்ன பசங்க ஏதாவது செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி ஓரளவுக்கு ஏஜ் உள்ளவங்க டீனேஜ் பசங்களே எடுத்துக்கிட்டா கூட அவங்க சமையல் செய்ய போய் திடீர்னு ஏதாவது ஆஃப் பண்ணாமல் விட்டுருவாங்க. இது மூலமாக நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ குளத்தூர் சைடு காட்டாங்குளத்தூர் சைடில் இல்லை பெங்களூர்ல இந்த மாதிரிலாம் என்ன இருக்கு அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது தவறுதலாக என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் நாப் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க தெரியாம. அது மூலமா கேஸ் வெடிச்சு அங்க இருக்கவங்க நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாஸ்வேர்ட் பேஸ் கேஸ் ஆன் ஆஃப் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது பாஸ்வேர்ட் பேஸ் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இங்கே நாங்கள் பட்டன் லாக்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம யார் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருப்போம். இந்த பாஸ்வேர்ட்ஸ் மூலமாக நமக்கு கேஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இங்கே பாஸ்வேர்ட்ஸ் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இங்கே எல்சிடிலேருந்து செக் பண்ணி எல்சிடியில் பார்க்கலாம். என்டர் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம கேஸ் ஆன் பண்ணும்போது 1 2 3 then 4 ஸ்டவ் 1 ஆன் ஆயிடுச்சுன்னு காமிக்கும். நமக்கு இங்கே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஸ்டவ் 1 நமக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா 5 6 7 8 இந்த பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டவ் 2 ஆன் ஆயிடுச்சுங்க மாதிரி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் 2வும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டில் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த இது ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுங்கிறத நம்ம இங்கே ஈஸியாக நம்பர்ஸ் மூலமாக செட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு தேவை இல்லை அப்படிங்கும்போது ஒரு இது ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார் அமுக்கணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்கும். தென் இப்போ இங்கே ஹேஷ் அமுக்கிறேன் அப்படின்னா ஸ்டவ் 2 ஆஃப் ஆயிடுச்சுன்னு காமிக்கும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் 2வும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் எனக்கு ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே 2 ரிலேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ரிலே, இங்கே ஒரு ரிலே. தென் இங்கே பவர் சப்ளை போர்டு இருக்கும். தென் இங்கே ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்வேர்ட் புட் பண்ணுறதுக்காக இங்கே பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே எல்சிடி போர்டில் நமக்கு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு போடுறோம், தப்பான பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா அது ஆன் ஆகாது. கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அது ஆன் ஆகும். நம்ம பாஸ்வேர்ட்ஸ் என்ன என்டர் பாஸ்வேர்டுங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ஸ்டவ் நமக்கு ஆன் ஆஃப்ங்கிறது பண்ணுறதுக்காக. தென் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோ சொல்லலாம். இது ஒரு 12 volts அடாப்டர். இந்த 12 volts அடாப்டர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு வர்றது கரண்ட் 240 volts ஏசி கரண்ட்டாக வரும். இந்த ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும் நமக்கு. ஸோ ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இங்கே பவர் சப்ளை போர்டுக்கு வரும். ஸோ பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற 12 volts 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ எதுக்காக 5 volt கன்வெர்ட் பண்ணி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர். இங்கே என்ன மைக்ரோ கண்ட்ரோல்னு பார்த்தோம்னா ஆர்டினோ யூனோ அப்படிங்கிற மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோல் 5 voltல ரன் ஆகும். அப்படிங்கிறனால 5 volt இங்கே எடுத்துக்கும். தென் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் தான் இருக்க எல்லாத்துக்கும் பிரெயின். நம்ம பாஸ்வேர்ட்ஸ் என்ன பாஸ்வேர்ட் போடுறோம்ங்கிறத செக் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் நமக்கு இந்த இதை ஆன் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு இன்புட் பண்ணுறதுக்காக கீபேட்ஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணோம்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோல் டிசைட் பண்ணும் கரெக்டான பாஸ்வேர்ட் போடுறோமா அப்படிங்கிறது. இங்கே நம்பர் மூலமாக நம்ம பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு 1 2 3 4, செகண்ட் இதை ஆன் பண்ணுறதுக்கு 5 6 7 8 அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார் அமுக்குனா ஸ்டவ் 1 ஆஃப் ஆகும், ஹேஷ் அமுக்குனா செகண்ட் இது ஆஃப் ஆகும். தென் இங்கே பார்த்தோம்னா I2C LCD யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது I2C LCD எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இதில் தான் நமக்கு காமிக்கும் எந்த ஸ்டவ் ஆன் ஆயிருக்கு ஆஃப் ஆயிருக்கு. அப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் என்ட்ரு பண்ணுறதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். கரெக்டாக என்ட்ரு பண்ணுமா தப்பாக என்ட்ரு பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். தென் அப்படியே எங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரிலேஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலேஸ் எதுக்குன்னா நமக்கு 2 ஸ்டவ்வும் ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரிலேங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுங்கிறது ஒரு ஆன் ஆஃப் மெக்கானிசம் தான். ஸோ நம்ம மேனுவலாக ஆன் பண்ண ஆஃப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவே நமக்கு இன்புட்டை வச்சு இது ஆன் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட்ஸை வச்சு இது ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு இது, செகண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இது ஆன் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது.
ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஆல்.